ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சஹர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி சஹருக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்காய் சீசன் நல்லா காய் காய்க்குது இல்லையா? தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லோரும் காய் கொடுக்குறாங்க. நேற்று பள்ளியாசலுக்கு தொழுக போன இடத்துலையும் ஒருத்தவங்க எல்லாருக்குமே காய் கொடுத்தாங்க. நல்ல முருங்கைக்காய் இது. பார்க்க நல்லா பெருசாக தெரியுதா, ஆனால் முத்தல் கிடையாது. நல்ல பிஞ்சு, நல்ல சதப்பத்தான காய். சரி, இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணிடலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஒரு முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா 15 பீஸ் வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, கறி குழம்பு, குருமா குழம்பு எல்லாத்துலேயுமே போடுவோம். நல்ல காயாக கிடச்சின்னா எல்லா குழம்புலையும் போட்டு இந்த சீசனில் ஃபுல்லாக ஒரே முருங்கைக்காயாக தான் இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தளிச்சு விட்டுறலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் முருங்கைக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே முருங்கைக்காயும் தக்காளியும் வதங்கட்டும். இல்லை வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதக்கும் போது. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக இறால் சேர்த்துக்கோங்க. இறால் நிறையா தான் போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வாசனைக்கு போட்டாலே போதும். ஏன்னா முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட்டு மணமும் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கு தான் நம்ம இறா சேர்க்குறோம். இந்த மாதிரி இறாவும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள், அப்படி இருக்கும். இப்போ இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இறால் கொஞ்சம் சுருண்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமான பொடி, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மல்லி ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் குழம்பு தூள் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த இறால் பார்த்திங்கன்னா நல்லா கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு. மீன் கறியை விட இந்த இறால் முருங்கைக்காயோட குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு மசாலாலாம் சேர்த்துட்டோம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெடித்து வந்திருக்கு. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, திக்காக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான இறால் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு தொட்டுக்கெல்லாம் தேவைப்படாது. சும்மா அப்பளம், ஒரு முட்டையில் ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சா கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் இந்த மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா எல்லாமே கொதித்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான இறால் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சஹருக்கு குழம்பு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். இஃப்தார் நேரத்தில் செஞ்சிங்கனாக்கா இட்லி, தோசை கூட, சப்பாத்தி, இடியாப்பத்தை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வயிறார சாப்பிட்லாம். இந்த குழம்பு வச்சிங்கன்னா சஹருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா வயிறார சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மணக்க இறாலும் முருங்கைக்காயும் போய் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சஹருக்கு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.